சரி, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். சரியா? சோத்திரம். நாம நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம், எல்லாரும் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டாங்க. 18 எடுங்க. 18ல 10 வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? சுகமாய் இருப்பான். நீதிமொழிகள் 18:10. துருகம்னா என்னன்னு தெரியுமா? துருகம்னா கோபுரம். துருகம்னா கோபுரம். என்ன கோபுரம் கேட்டீங்கன்னா, பண்டைய காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யுத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கிட்டீங்களா, ஒரு நாட்டை இன்னொரு நாடு யுத்தம் செலுத்துவதற்காக கடந்து செல்லும் போது பெரிய மதில் சுவர்களை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த மதில் சுவர்களை பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த கோபுரங்கள் எதற்காக இருந்தால் ஜனங்களை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அந்த கோபுரங்களுக்குள்ள போய் கதவுகளை என்ன செஞ்சிருவாங்க? மூடி மேல நின்று எதிரிகளை என்ன செய்வாங்க? தாக்குவார்கள். பெரிய பெரிய கற்கள் அன்னைக்கு இருந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு அந்த எதிராளிகளை தாக்குவதற்காக கட்டப்பட்டவைகள் தான் அந்த கோபுரம். அந்த கோபுரத்துக்குள்ள போயாச்சுன்னா பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையான கோபுரமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. நாம் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் சுகமாய் இருக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் சுகமாய் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த தலைப்போட தான் நம்ம தியானிக்க போறோம். அப்ப ஏசப்பா எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு துருகமாக இருக்கிறார். அவனுக்குள்ள ஒரு நீதிமான் ஓடி ஒளியும் போது எந்த பிசாசுடைய வல்லமைகளும், எந்த சாத்தானுடைய வல்லமைகளும், எந்த மந்திர தந்திரங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதான் சத்தியம். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்கணும். நீங்க எங்க ஒளிஞ்சிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கணும். ஆனா நாம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கமான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. அங்கதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகுது. நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யறோம்னா, நான் முதல்ல சொன்னது போல இன்னைக்கு சூரியத்தை நம்மளே வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து வாசிக்கணும். இந்த மாதிரி வசனங்களை எடுத்து வாசிச்சு அறிக்கையிடணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் எப்படி? பலத்த துருகம். அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வல்லமையுள்ள நாமத்துக்குள்ள ஒரு பரிசுத்தவானோ, ஒரு பரிசுத்தவாட்டியோ, இல்ல ஒரு உலக மனுஷனோ போய் ஒளிஞ்சாச்சுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தற்கொலை பண்றாங்க. ரொம்ப மனசுக்கு எனக்கு சங்கடமா இருக்குது. வர வர தற்கொலைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு தெரியல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கங்கள் இன்னைக்கு சரியா போயிட்டு இருக்கான்னு கேட்டா அது இல்லை. சுவிசேஷங்கள் இன்னைக்கு சரியாக என்ன செய்யற போற காரணம், சுவிசேஷகர்கள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள அடைஞ்சிட்டாங்க. அதனால ஏகப்பட்ட ஜனங்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, ஆங்காங்கே பாத்தீங்கன்னா திரள் கூட்டமான ஜனங்களை வர வச்சு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட்டங்களை நடத்துவாங்க. அந்த கூட்டங்களை நடத்தி அந்த பகுதியில் இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள், தற்கொலை ஆவிகள், வியாதிகள், சாபத்து கட்டுகள், இவைகளுக்காக அவங்க ஜெபம் பண்ணும் போது அந்த பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துறது இல்லை. காரணம் என்னன்னா, பணம் செலவழிப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இன்னொரு பக்கம் வளர்ந்த பரிசுத்தவான்களும் அதை செய்யறது. நமக்கு வர்ற வருமானத்துல ஏதாவது ஒண்ணு செய்வோம் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் செய்யறது கிடையாது. காரணம், பல லட்சங்கள் அவருக்கு செலவாகிவிடும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறபடினால் பல குடும்பங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு உண்மையிலே சொல்றேன், இயேசுவை தெரிந்திருந்தால் அவர்கள் தற்கொலை பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வத்துக்குள்ள நம்ம ஓடி ஒழிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த தெய்வத்தோடு கூட நம்ம இருந்தோம்னா நமக்கு சாவு வராது. நம்ம பிரச்சனை தீரும், நம்ம கஷ்டங்கள் மாறும். ஏதாவது ஒரு வழியில் அவர் மாற்றி கொடுப்பார்.
கொடுப்பார். ஏதாவது ஒரு அனுகிரகத்தை நமக்கு கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். ஆனா நீங்க பாருங்க, அந்த நம்பிக்கை இல்லாதபடியினால் பல குடும்பம் இன்னைக்கு தற்கொலை. கிறிஸ்தவன் சொல்றேன், கிறிஸ்தவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தற்கொலை பண்றாங்க. பேர் கிறிஸ்தவர்களை சொல்றேன். காரணம், இயேசு கிறிஸ்துவின் அந்த உன்னதமான நாமத்துடைய வல்லமை அவர்கள் முதல்ல அறிந்து கொள்ளல. இயேசு கிறிஸ்து யாருமே என்ன அறிந்து கொள்ளல. அப்புறம் பிரச்சாரம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து இவன் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படித்தானே நிறைய பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஒரு முறை பார்த்தாச்சுன்னா எங்க ஊர்ல பயங்கர கலவரம். எப்படின்னா, காமராஜருக்கு சிலையை உடைச்சிட்டாங்க. பயங்கர கலவரம் நடக்கு, சண்டை நடக்கிறது. நான் எல்லாம் வீரிக்கிறேன், பார்த்து வீரிக்கிறேன். அப்ப அதுல ஒருத்தன் வந்தான். நம்ம இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். காமராஜர் இப்ப என்ன செய்யாது, ஏசி ரூம்ல உதவிக்கிடப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவனுடைய அறியாமைய பாருங்க. காமராஜர் யாருமே தெரியாது. அவர் இப்ப உயிரோடு இருக்காருன்னு அவனுக்கு தெரியாது. அவருக்கு போய் கிட்டத்தட்ட 45-50 வருஷம் ஆச்சு. புரியுதா உங்களுக்கு? நடந்த சம்பவம் போய் இல்லை. அப்போ நம்முடைய நிலை இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்க முழுமையாக நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா அவர் நமக்கு பாதுகாப்பா இருப்பார். இயேசு கிறிஸ்துவ நம்ம முழுமையாக அறியல. நாம இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, எங்க ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். நம்முடைய ஓட்டம் எங்க இருக்கணும்? இயேசுவை நோக்கி ஓடணும். நம்ம எங்க ஓடுறோம்? இன்னைக்கு இயேசுவை நோக்கி நம்ம ஓடுற மாதிரி கேட்டீங்கன்னா, வாசிக்கிற ஒரு வசனத்தை கூட எல்லாரும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக் கொடுங்க. நாம் ஓட வேண்டும். எப்படி ஓடணுங்கிறத பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17. எல்லாம் வாசித்த வசனம் தான். ஆனாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது பலனாக இருக்கு. 19-17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாது நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இந்த வசனத்துல நீங்க பாருங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? தூதர்களை அனுப்புறார். தூதர்களை அனுப்பி ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல கொடுப்பாரு, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு ஆலோசனையில கொடுப்பாரு, வெள்ளிக்கிழமை ஒரு ஆலோசனையில கொடுப்பாரு, இல்ல பைபிள்ல ஏதோ ஒரு வசனத்தின் மூலம் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பாரு. அந்த எச்சரிக்கை தான் உங்களை தூக்கி கொண்டு போய் நிறுத்துவது. நீ இதை செய்யாத, நீ இந்த காரியங்களை பண்ணாதுங்க, இது நமக்கு அவசியம் இல்லாத காரியம், இது நமக்கு தேவையில்லாத காரியம். ஏதோ ஒரு விதத்துல உங்களோடு கர்த்தர் பேசுவாருங்க. ஏசப்பா நேரடியா பேசுவாரான்னு கேட்டாச்சுன்னா, பேசுறவர்களுக்கு பேசுவார். சோத்திரம், அவ்வளவுதானே, பேசட்டும். அதை குறிச்சு எனக்கு ஒன்றும் பொறாமையோ எரிச்சலோ கிடையாது. அப்படியாகிலும் என்ன செய்யட்டும், மனுஷன் பிறந்தனா சந்தோஷம் தான். அப்படியாகிலும் ஒரு மனுஷன் மனம் திரும்பி ஏசப்பாக்குள்ள வந்தாச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க பாருங்க, அவர் எச்சரிக்கிறார் என்றால் உங்களை தூக்கி கொண்டு என்ன செய்யறாரு? ஒரு அழிவு வருவதற்கு முன்பாக இங்கே நீங்க என்ன செய்யாத, நிற்காத. உங்களுக்கு பிரச்சனை வர போகிறது, உங்க குடும்பத்துல பிரச்சனை வர போகிறது. ஏதோ ஒரு விதத்துல என்னைக்கோ ஒரு காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். மாத்திரமல்ல, ஒரு அடையாளமும் கிடைச்சிருக்கும், ஒரு சிக்ஷை கிடைச்சிருக்கும், ஒரு சின்ன ஒரு உபத்திரவம் கிடைச்சிருக்கு. நீ கவனமாயிரு. அதனால சமபூமியில நிக்காத. இந்த சமபூமியில என்ன தெரியுமா? உலக பிரகார மனுஷன். நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்றேன். உலக பிரகார மனிதனோடு போய் நீ நிக்காத. நீ போய் நிக்கிற இடம் மலைக்கு ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மலைக்கு ஓடுறதுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா உங்க குடும்பமும் பாதுகாக்கப்படும், உங்க பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆனா பாருங்க, லோத்து என்ன பண்றாரு? கேட்கிறாரு, ஓடி போன சமபூமியில நிக்காதன்னு கர்த்தர் பேசியாச்சு. இவருக்கு ஒரு சின்ன வேலை. ஒரு குடும்ப தலைவன் பாருங்க, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறாரு. அதாவது தேவன் எதை சொல்றாரோ அதை கேட்கிறார். அங்க ஒரு சின்ன ஒரு
பாயிண்ட் வைக்கிறார். ஆண்டவரே அது வாய்ப்பு இல்லை, முடியாது. முடியாததை முடிய பண்ணுகிறவர் தாங்க கர்த்தர். எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா இயேசுவை மிஞ்சின ஒரு தெய்வம் கிடையாது. இயேசு ஒருவரே தெய்வம். பரலோகத்துக்கு போறதுக்கு வழியும் அவர்தான். உங்களை ரட்சிக்கிறது அவர்தான், உங்களுக்கு சுகப்படுத்துறது அவர்தான், உங்களை விடுதலை கொடுக்கிறது அவர்தான், உங்களை காக்கிறவரும் அவர்தான், உங்களை எல்லா காலத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிறவரும் இயேசப்பா. இந்த இயேசப்பாக்க வல்லமை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த இயேசப்பாக்க மகிமை நீங்க புரிஞ்சுக்கணும். சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது, உட்கார்ந்துடாதுங்க. சமபூமியில போய் என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? மனுஷனை நம்பி ஓடுறோம், கர்த்தரை நம்பி ஓடல. ஏன்னா அவ்வளவு மலைக்கு என்னால ஓட முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, என்னால வேத வாசிக்க முடியாது, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். அது ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? மனைவி இழந்தான். 10 முதலாவது என்ன செய்யறான்? திரும்பி பார்த்து இந்த லோத்துடைய வார்த்தை தன்னுடைய மனைவியை இழக்கிறா. இந்த லோத்துடைய வார்த்தை இரண்டாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடிய அளவில் என்ன செய்கிறது? சில சம்பவங்கள் அங்க நடக்கிறது. இதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? குடும்ப தலைவர். குடும்ப தலைவனும் வீக்கு, தலைவி வீக்கு. எந்த வீட்டுல கணவன் மனைவி 2 பேரும் வீக்காயிட்டாங்க வச்சுக்கிடுங்களோம், அந்த வீடு இடிஞ்சு போயிடும். கவனம். உடனே மனைவி ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்ல புருஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2 இந்த மாதிரி இருந்துன்னா அந்த வீடு இடிஞ்சு போயிடும், அந்த குடும்பம் இடிஞ்சு போயிடும். கிறிஸ்துவுக்குள்ளாக எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் அவைகள் சரியானபடி அவர்களுக்கு என்ன செய்யாது? ஒன்றி போகாது. எங்கேயோ சில வேதனைகளும் துன்பங்களும் அளவில்லாமல் வந்துவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? இங்க என்ன நடக்கிறது பாருங்க. சமபூமி மனுஷன் 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 மனுஷன். இன்னைக்கு ஏன் நீங்க மனுஷன் எல்லாம் பாக்குறீங்க? அந்த மனுஷன் அப்படி இருக்கிறான், இவங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த பிள்ளை அப்படி இருக்கு, இந்த பையன் அப்படி இருக்கிறான். இதெல்லாம் ஏன் பாக்குறீங்க? ஏன் இயேசுவை பார்க்க மாட்டேங்கிறீங்க? இயேசு எப்படி இருந்தார்? இயேசு எப்படி வாழ்ந்தார்? ஆதி காலத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? மிஷனரிகள் எப்படி வாழ்ந்தாங்க? ஏன் இந்த பார்வை அங்க போகல? நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு போகலன்னா நம்ம பிரச்சனை வேற, நம்ம பிரச்சனை வேற. இனி உலகம் போகக்கூடிய போக்குக்கு என்னெல்லாம் நடக்கும்னு நான் சொல்ல விரும்பல. அவ்வளவு கூடிய பயங்கரமான கேவலமான காலங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது, வரும். நான் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். இந்த லோகத்துடைய நாட்களில் என்னெல்லாம் நடந்தா அதெல்லாம் நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். இயேசுவை பார்த்து நம்ம ஓடணும்னு வச்சுக்கிட்டீங்களோ, நம்ம வாழ்க்கையில நடக்கும். நீங்க இயேசுவை பார்த்து ஓடிகள் வச்சுக்கிட்டீங்களோ, நம்ம வாழ்க்கையில இது நடக்காது. மனுஷனை பார்க்காது. சமபூமி சமபூமி என்று சொல்லுவது உலக ஆசீர்வாதம். இந்த உலக ஆசீர்வாதம் அவசியமான கேட்டா கட்டாயம் வேணும். பணம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. காசு பணம் உலக ஆசீர்வாதம் வேண்டும். அது இல்லாம இந்த பூமியில நம்ம வாழ முடியாது. ஆனால் அதை விட இன்னொரு மகிமையான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த உலக ஆசீர்வாதம் நிக்காது. புரியுதா உங்களுக்கு? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அது நிக்கணும்னா உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்தாதான் இது நிக்கும், இது தங்கும். இது உங்களுக்கு மனமாக இருக்கும் அந்த பணம், இல்லைன்னா அது உங்களுக்கு நாற்றமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எப்படி இருக்கும்? அசுத்தமா இருக்கும், அதிகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடும். அப்போ இங்க உங்களுக்கு என்ன தேவையா இருக்கிறது? சமபூமியில கர்த்தர் சொல்றாரு நிக்காத, ஓடு. அப்ப ஓடும் போது என்ன உண்டாகும்? கொஞ்சம் களைப்பு வரும், அப்படிதானே? அப்படியே கொஞ்சம் களைப்பு வரும். ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினால் என்ன செய்ய மாட்டாங்க? இளைப்படைய மாட்டாங்க. அப்போ நம்ம
வந்துட்டு, இழைப்பு வந்துட்டு, கண்மலைக்கு மேல என்னால ஓட முடியாது, அந்த மலையில ஓட முடியாது. மலை என்று சொல்வது, கண்மலை என்று சொல்வது கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தாங்க அந்த கண்மலை. ஓடணும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடணும், சபையை நோக்கி ஓடணும். சபையில் நடக்கிற ஜபங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. என்ன செய்ய, நான் எப்படி தப்பித்துக் கொள்ள? ஓடி வாங்க, வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். எப்பவும் ஊழியக்காரன் இருந்துகிட்டு விசிறி எடுத்து விசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது ஒரு மோசமான ஒரு படம். நாம ஜெபிக்கணும். இத்தனை வருஷம் வந்தாச்சு, இவ்வளவு காலம் வந்தாச்சு, நம்ம போராடணும். கொஞ்சம் போராடி ஜெபிப்போம். முடியாத கட்டத்தில் ஒரு ஊழியக்காரன் வருவாங்க, அவங்க ஜெபிப்பான். ஆனா எப்ப பார்த்தாலும் யார் வரணும்? தும்மனாரு ஊழியக்காரன், அப்படிதானே? எல்லாத்துக்கும் அவங்க இருக்கிற நம்ம நல்ல சுகமாக என்ன செய்வோம்? அப்படியே கிடந்து நல்லா தூங்குவோம். அவர் வந்து என்ன செய்வார்? நமக்கு விசிறிய வீசி விடுவார், சொல்லிட்டு அப்படியே வீசி விடுவார். நம்ம கிடந்து நல்லா தூங்கணும், செத்த உறக்கம் வரணும், நல்லா தூங்கணும். என்ன செய்யணும்? தூங்கணும், ஜெபிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது, எதையுமே செய்யக்கூடாது. ஆனா என்ன செய்வோம்? சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், பணம் வேணும், எல்லாம் நல்லா இருக்கு. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் சூப்பரா இருக்குல்ல? கிடைக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கிடைச்சாரு சில நேரங்கள்ல அது நம்மோடு கூட நிற்குமான்னு கேட்டா இல்லை. அப்போ பைபிள் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்யாதுங்க? சம பூமியில நிக்காதுங்க, சபைக்கு ஓடுங்க, கர்த்தரை பார்த்து ஓடுங்க, வந்து முழங்கால் படியிடுங்க, உங்க தேவைகளை என்ன செய்யுங்க? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கண்ணீர் விடுங்க, ஜெபம் பண்ணுங்க. மனுஷன்கிட்ட போய் ஏன் சொல்றீங்க? உங்க காரியங்களை மனுஷன்கிட்ட போய் நீங்க சொல்ல 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 வேற உண்டாயிட்டே இருக்கும். மனுஷனை மாதிரி விஷம் பிடிச்சவங்க உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. 100 பேரை நீங்க பார்த்தீங்கன்னா, பேசுனீங்கன்னா 97 பேர் வேறு கல்லாதானா இருக்கும். எத்தனை பேரு? ஒரு 3 பேர். நல்ல மனுஷனே பூமியில இல்லையான்னு கேட்டா பூமியில மனுஷன் உண்டு, நல்ல மனுஷர்கள் உண்டு, நான் இல்லைன்னு சொல்றது. ஆனா நமக்கு உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகளை நீங்க அவங்ககிட்ட போய் சொல்லும் போது ஒரு காலத்துல அந்த பிரச்சனையை வச்சு உங்களை என்ன செய்வாங்க? வேதனைப்படுத்துவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உங்க குடும்ப காரியங்கள் எல்லாமே மூணாவது சொல்லாதுங்க, புரியுதா? உங்க ஃபேமிலி காரியம், உங்க காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா, தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க அந்தரங்க காரியங்களை நீங்க என்ன செய்யாதுங்க? உங்க குடும்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை யார்கிட்ட பேசாதுங்க, சொல்லாதுங்க. தோன்றும் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிடும்? இன்னும் பிரச்சனைகளை கூட்டிக்கிட்டே இருக்கும். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம், இல்ல சொல்லலாம். ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லணுமா? நம்பிக்கை இருந்தா பாஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிடுங்க, தோத்துறான். அவர்கள் ஜெபித்து ஒருவேளை உங்களுக்கு ஒரு வெளிப்பாட சொல்லலாம். சரி, உங்க காரியங்கள் எப்படி இருக்கிறது, நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட முடிச்சுக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? 3வது நபர், 4வது நபர், சர்ச்சில் வர்றவங்கெல்லாம் உங்க பிரச்சனைகளை நீங்க சொல்ல 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 இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கிரியைகளும் செய்ய மாட்டார். ஒரு சின்ன துரும்ப கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அவருடைய பாதத்தில் இருந்தார். என் தேவன் எனக்கு நன்மை செய்வார். பைபிள் சொல்லுது, அவர் நோக்கி ஓடுங்க. நான் அவர் நோக்கி தான் வந்திருக்கிறேன். கேட்கலாமே, இசப்பா உங்களை நோக்கி வந்திருக்கிறப்பா, என் பிரச்சனைகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். மனுஷன் சொல்லி பிரோஜனம் கிடையாது. மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க. மனுஷாதான் சொல்லணும்ல, நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவன் ஒண்ணு சொல்லுவான். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவன் 2 சொல்லுவான். நீங்க 3 சொன்னீங்கன்னா அவன் 10 சொல்லுவான். மனிதனுடைய நாவல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா யாரேசும் பொய்யும் பித்தலாட்டமும் பிரார்த்தம். ஒண்ணுமே இல்லாத காரியத்தை நினைச்சுவாங்க. பூம் 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 சொல்லி நினைச்சுவாங்க. ஊறி பெருசாக்கி இந்த பாலூன், சின்ன பாலூன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாலூன் ஊறி பெருசாக்கி தவாறு வெடிக்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட கேடு கட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல நிறைய உண்டு. அப்போ இந்த சமபூமி என்று சொல்லக்கூடிய உலக மனிதர்கள், உலக ஆசீர்வாதங்களை நம்பி நின்னீங்கன்னா நீங்க விழுந்து போயிருவீங்க. நீங்க கர்த்தரை நோக்கி ஓடுங்க. இயேசு என் வாழ்க்கையில் ஏதாவது நன்மைகளை செய்வார்.
பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் என்ன செய்வான்? அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். வசனம் இப்படி சொல்லுது. இந்த வசனத்தை தூக்கிக்கிட்டு ஓடுங்க, இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு ஓடுங்க. ஒவ்வொரு சமயத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. நமக்கு தேவன் வசனங்களை, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு ஜீவன். புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தைகள் ஜீவன். அப்போ இந்த அனுபவம் நமக்குள்ளாக வரணும். நீங்க உங்க ஓட்டங்கள் எல்லாம் நிறைய நீங்க ஓஞ்சு போயிருப்பீங்க. மனுஷன் எல்லாம் பார்த்து நீங்க எத்தனை பேருக்கு ஓஞ்சு போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு விதத்துல அனுபவப்பட்டிருப்பீங்க. எந்த மனுஷன் உங்களுக்கு நல்லது செய்யற மனுஷன் இன்னைக்கு குறையுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும், உங்க குடும்பம் நாசமா போச்சா சந்தோஷப்படுவோம். ஆனா உங்க கூடயேதான் இருக்கும், உங்க கூடயேதான் இருக்கும். நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா, ஆனா உங்க கூடயேதான் இருப்பா. அவங்கதான் முதல் போறாங்க. பாரு, நல்ல காசு வந்துட்டு, பணம் வந்துட்டு, வீடு வந்துட்டு, கார் வந்துட்டா ஒரு எரிச்சல் உண்டாகும். அர்த்தம் இல்லை. உங்க நட்பு வட்டாரங்களா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவங்களா இருக்கலாம், உங்க சொந்த பந்தங்களா இருக்கலாம், உங்க ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது ஒரு எரிச்சல் உண்டாகும், ஒரு பொறாமை உண்டாகும், ஒரு மோசமான ஒரு காரியங்கள் உண்டாகும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அநேகர் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. காரணம், அந்த எரிச்சல் அவர்களால் தாங்க முடியாது. நீங்க ஒண்ணுமே இல்லாம பாப்பதா இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம், உங்கள்கிட்ட நல்லா பேசுவோம், உங்கள்கிட்ட நல்லா தெரியுமா. ஏன்னா பாப்பது ரெண்டு அனுபவம் இருக்கு பாருங்க. ரெண்டு, ஒண்ணு நல்ல வசதி ஆகியாச்சுன்னா சேர்ற அனுபவம். என்ன நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னாலும் உங்க மேல எரிச்சல் பட்டு விலைக்கு போறவங்களும் ரெண்டு அனுபவம். நீங்க உணர்ந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டு வச்சிருக்கீங்களா, நீங்க வெட்டியா சுத்திட்டு இருக்கிறீங்க, உங்க நண்பர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வெட்டியா அப்படியே என்ன செய்வான், இது பண்ணிக்கிட்டு அப்படியே ஷார்ட் எடுத்துட்டு. ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சிட்டு நீங்க எது பண்ணியாச்சுன்னா அவருக்கு ஒரு எரிச்சல் தான். நல்லா இருக்காங்க, நல்ல வேலை கிடைச்சிட்டு, நம்ம கூட எப்படி சுத்தினா அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு, இல்ல அவனுக்கு வெளிநாட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துட்டு, ஒரு பொறாமை உண்டாகும். மனுஷனுடைய எண்ணங்களும் பிரதிபலிப்பும் இப்படிதான் இருக்கும். தன்னுடைய பிள்ளைகள் அவனிடத்தில் ஓடி வரும்போது அவன் என்ன செய்வார்? அரவணைத்துக் கொள்வார். தன்னிடத்தில் வருகிற யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டார்? புறம்பே தள்ள மாட்டார். அதான் வருத்தப்பட்டு யாரும் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாங்க. நீங்க ஏன் இங்க ஓடுறீங்க? நீங்க ஏன் பல காரியங்களை நோக்கி ஓடுறீங்க? செலவுகளுக்கிட்ட ஒரு நோய் உண்டு. இருக்கிறத விட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடமா எங்கெல்லாம் கன்வென்ஷன் நடக்க அங்கெல்லாம் வேண்டிக்கிடுவோம். யோகா வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க. அங்கே ஏசு இருக்காரா, இங்க இருக்காரா, அங்க போய் ஏதாவது கிடைக்குமா, இல்ல இங்க போனா ஏதாவது கிடைக்குமா, இல்ல அந்த ஊழியக்காரர் அவர்கிட்ட ஏதாவது கிடைக்குமா? யாருக்கிட்டையும் கிடைக்காது. ஏசப்பாட தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர்கிட்ட தான் நீங்க கேட்டு வாங்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஏசுவை நீங்க வெளியே கொண்டு வரணும். அவங்களோட பேசணும், நீங்க அவரோட பேசணும். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும். நீங்க இல்லாம நீங்க எதையும் என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. ஒரு இடத்துக்கு வெளியே போறோம், ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம், உங்களை நம்பிதான் போறேன், என் கூட நீங்களும் என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு நடந்துக்கணும். அல்லேலூயா. அதுதான் நல்லா இருக்கும். நீங்க எங்க போனாலும் ஏசப்பா என் கூட வாங்க, நீங்க என் கூட இருங்க, என்னை கைவிடாது, என்னை தனியா விட்டு போயிடாது. நான் இந்த பூமியில வாழ முடியாது, என்னால இந்த உலகத்தில் வாழ முடியாது, நீங்க எப்போதும் என்னோட கூட இருக்கணும். இப்படி சொல்லி பழகுங்க. முதல்ல இப்படி சொல்லி பழகுங்க. நீங்க பார்க்கிற உலக மனுஷன் நாளைக்கே செத்து போயிடுவான். இந்த உலகம் அழகு, இளமை எல்லாம் இந்த உலகத்துல பைபிள் என்ன சொல்லுது? மாயை. ஒரு செகண்ட் எல்லாம் முடிஞ்சது. ஆனா நீங்க இயேசுவை நோக்கி வாழும்போது, அது நான் என்ன சொல்றேன்னா, நல்ல என் விசுவாசத்துல சொல்றேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அந்த துரியத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க
வேண்டாம். பாடு வரும், உபத்திரம் வரும். யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு பசி இல்லை, யாருக்கு தரித்திரம் இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு வியாதி இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது. ஆனா ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கணும்னா, ஒரு முழுமையான நிச்சயம் இருக்குன்னா இயேசுவுக்குள்ள இருந்தாதான் முடியும். அவரை நோக்கி ஓடினாதான் முடியும். உலக மனுஷனுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவன் சாகும் போது ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனா எனக்கோ உங்களுக்கு அப்படி அல்ல. பரலோக தகப்பனை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியால் அந்த மரணத்துல கூட அவர்கள் விசுவாசமாக போய் சேர்றாங்க. சாதாரணமாக அவர்களுக்குள்ளாக மரண பயம் எல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வராது? மரண பயம் கிடையாது. ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி ஓட 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 பாருங்க. அதனாலதான் சீசர்கள் 12 சீசர்களையும் கொடூரமாக கொலை செஞ்சிருக்கிறாங்க. கொடூரமா தலையை வெட்டி இருக்கிறாங்க, பெரிய மலையில இருந்து தள்ளி விட்டு இருக்கிறாங்க, எண்ணெய் சட்டியில போட்டு வளர்த்திருக்கிறாங்க, வாழ 2 அறுத்திருக்கிறாங்க, தோலை உரிச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். எப்படி அவங்களால தாங்கிக் கொள்ள முடிந்தது? நல்லா எல்லாம் சிந்திச்சு பார்ப்பேன். இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள் கொஞ்சமாவது கொஞ்சம் இயேசுவனுக்கு ஓடு, கொஞ்சம் இயேசுவனுக்கு ஓடு. எதுவுமே நிற்காது. ஒரு நாள் நீ நடுத்தது கொள்வா உன்னை சீனி சொல்லி அத்தனை நேரம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தோல்ல கை போடவன், நண்பா நன்றின்னு சொல்லக்கூடியவன் உன்னை தூசித்தான், உன்னை அவமானப்படுத்துவான். அந்த பொம்பளை பிள்ளையா அவன் அப்படி அவனா சீ சாக்கடை, அந்த பிள்ளையா ஒரு சாக்கடை. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. நீங்க இயேசுவை நோக்கி ஓடுனீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்களும் மணப்பீங்க. அநேகருக்கு உங்களுக்குள்ளாக இருந்து வரக்கூடிய அந்த வாசனை என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வாசனை அபிஷேகம். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். நீ ரட்சிக்கப்பட்ட போதாது. ஏன் நீ ரட்சிக்கப்பட்ட போதாது? எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லி பாருங்க பார்ப்போம். நீங்க தான் அங்க ராஜா. நான் இயேசுவை அறிந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும். வேலை செஞ்ச அசிசில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி பேசும். என்ன நான் வெட்கப்பட்டு போகிறேன், நான் ஒன்றும் வெட்கப்பட்டு போகிறேன். யாரும் என்ன ஒதுக்கல, யாரும் என்ன ஒதுக்கல. உண்மை விட எனக்கு மரியாதை கூட தான். அல்லேலூயா. அதுல சில அன்பு சகோதரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஐயோ பெரிய மாறிடுவாரோன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் இது பண்ணி பார்த்தாங்க. இதுல அநேகர் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், பொய்யில்லை. அநேகர் கொஞ்சம் குறைய மாறக்கூடிய கண்டிஷன்ல இருந்தாங்க. ஆனா அவருடைய ஆடைகள் அவர்களை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நான் பைபிளை வச்சு நான் நிறைய சொல்ல மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன். நிறைய காரியம் நான் சொல்ல மாட்டேன். எங்கு போனாலும் இயேசு. ஒரு வாலிப பிள்ளையை பார்த்தா இயேசுவை சொல்லுவேன், ஒரு பையனை பார்த்தா இயேசுவை சொல்லுவேன், ஒரு டீச்சரை பார்த்தா இயேசுவை சொல்லுவேன். ஆமா இப்ப இதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுவேன். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி, ஒரு அருமையான ஒரு சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க ரொம்ப வயசானவங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இயேசுவை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சொல்றாங்க, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன், எனக்கு 60 வயசு ஆகுது, நான் என்ன செய்வதற்கு, நான் இனி எங்க போவதற்கு? நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன், எப்பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு வருகிறதோ அப்பொழுது இயேசு உங்களுக்கு வந்தாச்சு, நீங்க அந்த ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சாச்சு, உத்தரிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. இது அப்படியே ஜோம் பண்ணுங்க. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் போய் எல்லாம் நான் இந்த செய்யறதெல்லாம் என் மனசார இல்லை, இது ஒரு கனவை போல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய சாட்சிகள் உண்டு. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நடந்தது. சும்மா அவனுக்கு மயக்க கொடுத்து கத்த கொண்டு விடல. அல்லேலூயா. என்னை யாரும் ஒதுக்கல. நான் எங்க போனாலும் இயேசுவை பத்தி பேசுவேன், எந்த இடத்துலயும் பேசுவேன். எந்த மனுஷர்கிட்ட எனக்கு நான் இயேசுவை பத்தி பேசுவேன். என்னை யாரும் ஒதுக்குறீங்க? நீங்க ஏன் பயறீங்க? நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருக்கும்போது உங்களுக்கு கேவலமா, அசிங்கமா? கிளப்புக்கு போனா நல்லா இருக்கு. கிளப்பு இருக்குல்ல, கிளப்புல போய் அரைகுறையா போட்டு ஆடுங்க, உங்களுக்கு உயர்வு.
இந்த சினிமாக்காரங்களுடைய காரியங்களை பார்த்து இந்த சினிமாக்கார அட்வைஸ் பண்றது, இந்த சினிமாக்காரனுக்குள்ள இருக்கிற மோகம் உங்களுக்குள்ள என்னைக்கு போகுதோ, இந்த ஆவி என்னைக்கு உங்களை விட்டு வெளியே போகுதோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு முழுமையான ரட்சிப்பு. போறீங்களா? அவங்க நடக்கிறீங்களா? நான் ஒரு லீக்கணும்னு வந்துக்கிட்டு வாசிங்க. கருமம் கருமம். இவர்கள் மக்களை நல்வழிப்படுத்துறாங்க. இவர்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லது சொல்றாங்க. கேட்க போயிருக்காங்க. ஒரு தருதல் இருக்கு தமிழ்நாட்டில். தருதல். அந்த நாய் எந்த வீட்டில அந்த ஆள் இருக்கு, அந்த குடும்பத்தால டைவர்ஸ் ஆகும். அந்த நிலைக்கு ரசிகர் பண்ண நீ அவனெல்லாம் பின்பற்றினா, இதே ஓ அம்மா அப்படிப்பட்டவங்களா, ஓ அப்பா அப்படிப்பட்டவனா, ஓ சகோதரி அப்படிப்பட்டவளா, நீ யாரை பின்பற்ற? நீங்க யாரை பின்பற்றுறீங்க? இயேசு பின்பற்றுறீங்களா? எப்படிப்பட்ட நாயை பின்பற்றுறீங்களா? சத்தமா சொல்லுங்க பாப்போம். இயேசுவை பின்பற்றுங்க. நீங்க இயேசுவை பின்பற்றீங்கன்னா உங்க பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றும். எல்லாத்துக்கும் எதிர்வர இருக்கிறது, ஆறுறது, குலுக்கிறது. நாளைக்கு நமக்கு குடும்பம் வரும், நமக்கு பிள்ளைகள் வரும். புரியுதா? வாலிப வயசுல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், திருமணம் ஆனவங்களுக்கு சொல்றேன், திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்றேன், பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு குடும்பம் வரும். அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு தெரியும். அனுப்பிவிடு, கிளப்புக்கு அனுப்பிவிடு, உன் பிள்ளைகள் ஆரோட அனுப்பிவிடு. புரியுதா நான் சொல்றது? சந்தோஷமா இரு. பிள்ளைங்க கிளப்புல போய் டிஸ்கோ டான்ஸ் ஆட போய் 4 பேர் கூட குடிச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? அவ பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். விடு, நீ என்ன பக்கம் கிளப்புக்கு போ. இயேசுவை நோக்கி ஓடுங்க. அதாவது ஒரு பந்தத்துக்கு எரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளவு போட்டா எரியுங்களோ அது ரிட்டர்ன் வரும். எரியாமே வருதுங்க. புரியுதா உங்களுக்கு? எரியாமே வரும்னா எரிஞ்சா எப்படி வரும்? உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்க என்ன, நீங்க ஓடுங்கம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் கேள்விப்பட்டேன் உங்க ஆரியம் தான் நான் கேள்விப்பட்டேன் பாப்பா அப்படின்னு ஒரு முக்கில பேர் இருக்காங்க. அந்த நேரம் ஆண்டவரேன்னு கூப்பிடுவீங்க, இயேசுவேன்னு கூப்பிடுவீங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு, ஏன்னா அந்த இயேசுப்பாவை தான் நீங்க வெளியேற்றுக்கு இருந்தாச்சு. அந்த இயேசு தான் வேண்டாம், நான் அவரை நோக்கி தான் ஓட மாட்டேன், நான் இந்த உலகம் இந்த காரியம் இதுதான், இப்படிதான் வாழுவேன், இப்படிதான் நான் இருப்பேன். இந்த உலகத்துல நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? நீங்க சொல்லுங்க பாப்பா, அவனுக்கு கேட்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க அப்படி சில நீங்க பையன் வார்த்தை கேட்கிற, பிள்ளைகிட்ட கேட்கிற, அப்படி என்ன வேணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்படி என்ன வேணும்? என்ன வேணும்? ஒருத்தருக்கு தப்பா நினைக்கிறாங்க, ஒருத்தருக்கு 4 பட்டாட்டி வேணுமா? இல்ல ஒருத்தருக்கு 4 வேணுமா? வேண்டாம்ல, ஒண்ணுதான் வேணும், ஒண்ணுதான் வேணும். சத்தமா ஐயே கேவலமா இருக்கு, உற்சாகமா சொல்லட்டாமா? நான் திருமணத்துக்கு முன்பாக நான் சொன்னது அப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உண்டு. நான் முதல் என் வாழ்க்கையை ஆரம்பிப்பது எனக்கு வருகிற மனைவியோட. நான் பைபிள் வச்சு பொய் இல்லை, 1000 சொல்லுவோம், பொருளையே கிடப்போம், அதை விடுங்க. காரணம் நாம நினைக்கிறோம் எனக்கு வர பொண்டாட்டி பரிசுத்தமா இருக்கு, நீ பரிசுத்தமா இருக்கணும்ல, இருக்கணுமா இல்லையா? பொண்டாட்டி பரிசுத்தமா இருக்கணுமா, இவரு ஊர்மையா? உன் மனைவி பரிசுத்தமா இருக்குன்னு நீங்க விரும்புறீங்க, சந்தோஷம். ஆனா ஒரு வாலிப பையன், தம்பி நீங்க பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு வர்ற புருஷன் பரிசுத்தமா இருக்கு நம்ம விரும்புறோம், அப்படிதானே? ஆனா நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். கண்ணெல்லாம் ஊரெல்லாம் மேயக்கூடாது.
ஒருத்தருக்கு வாழ்வும் தாழ்வும். நம்ம பைபிள் அதைத்தாங்க சொல்லுது, நம்ம வேதம் அதைத்தான் சொல்லுது. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி கொடுக்கிறேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு, இருக்கிறதுல எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஒரு விதத்திலே ஒத்து போகுது. நான் அப்படி சொல்லல, மற்றபடி நான் ஊழியக்காரன், அவ்வளவு படிப்புலையும் சரி எல்லா காரியத்திலையும் சரி என்னை விட ஒரு படிக்கு 10 படிக்கு கூடுதல் தான். எனக்கு இங்கிலீஷ்ல என்னன்னே தெரியாது, அவருடைய இங்கிலீஷே வேற. நான் பெருமைக்காக சொல்லல, சில சாட்சிகளை நான் சொல்லித்தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஏன் நாங்க சேர்ந்து வாழல, நாங்க சேர்ந்து வாழல. வயசு வித்தியாசம் பார்த்தாச்சுனாலும் கணக்கே கிடையாது. நாங்க சந்தோஷமா தானே வாழ்றோம். என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போறோமா, இல்ல இடுப்புல அப்படியே கையை போட்டு பாட்டு பாடிட்டு போறோமா? இல்லையா? நாங்க ஜோக் அடிப்போம், காமெடி அடிப்போம். இல்ல. அல்லேலூயா. பெண்களுக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் சொல்றேன், இதுதான் வாழ்க்கை நம்பாதுங்க. இதுதான் வாழ்க்கை நம்பாதுங்க, விழுந்து போயிருவீங்க. இதுதான் லைஃப், நமக்கு இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். நாங்க அப்படி போலாம், இப்படி நடக்கலாம், பாத்துறாங்க, விழுந்துருவீங்க. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமானது, புனிதமானது. எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்க, அப்படி இருக்கிறாங்க. அந்த புருஷன் அப்படி இருக்கிறாரு, இந்த மனைவி எப்படி இருக்கிறாங்க? வேண்டாங்க, வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி ஓடுங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உலக மனுஷனை நோக்கி ஓடாதுங்க. ஆவுனா போன போட்டு ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு போன் அடிக்குது. அதிகமாயிட்டு 1000 ஃப்ரெண்ட்ஸ். எந்த பெண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கோ அவன் சீக்கிரம் ஜோதி தான் நினைச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு போன் அடிக்கிறது. உங்களுடைய புருஷன், கணவன், மனைவி காரியங்களை நீங்க சொல்ல ஆரம்பிச்சுங்களோ நீங்க விழுந்து போயிருவீங்க. இயேசுவிட சொல்லுங்க உங்க பிரச்சனைய, உங்க புருஷனுடைய குறையெல்லாம் ஏற்றப்பட சொல்லுங்க. உங்க புருஷன் கூட சொல்லாங்க, ஆண்டவரே அவரை மாற்றும். உங்க மனைவியுடைய குறையை ஏற்றப்பட சொல்லுங்க. இந்த காரியத்தில் குறை இதெல்லாம் மாற்றி விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுங்க. புரியுதா? அதுதான் இயேசுவை நோக்கி ஓடுறது. நம்ம அப்படி கிடையாது. அவனா என்ன செய்வோம்? ஒரு நெருங்கிய தோழி இருப்பான், அவன் தோழி இல்லை. ஆமா, விட்டா அவன் புருஷனை தள்ளிட்டு ஓடிக்குவான். நடக்கிறத நினைக்கிறீங்களோ? நடக்கிறத பேசிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா புருஷனுக்கு நண்பரை கூட்டிட்டு ஓடிக்குவோம். ஆறுதல் சொல்லுவோம். ஆறுதல் உங்க வீட்டுக்குள்ள ஆறுதல் சொல்றதுக்கு, இது பண்றதுக்கு நண்பன், இந்த தங்கன்னு சொல்லி யாரையும் கூட்டிட்டு போயிடாங்க. கவனம், கவனம், கவனம். இயேசுவை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்க. நீ என்னெல்லாம் கொண்டுட்டு நடக்க. எனக்கு மனைவியை குறித்து நான் கருத்து சொன்னோம். என் கூட எல்லாம் மனுஷன் பண்ணி கிடக்க முடியாது. எப்ப எப்படி இருப்பது எனக்கே தெரியாது. உண்மையை சொல்றேன், நான் அவ்வளவு நல்லவனாக விட கிடையாது. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே? அல்லேலூயா. ஏங்க அப்படியாவது மனம் திரும்புங்க, அப்படியாவது மனம் திரும்புங்க. புரியுதா உங்களுக்கு? உண்மையை சொல்றேன், ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு விதத்துல இருக்கு. எந்த நேரம் எந்த மைண்ட்ல இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை எனக்கு, அவ்வளவு பிரஷர், அவ்வளவு டார்ச்சர். ரொம்ப கஷ்டப்படுறது வரும். எங்க போய் சாடலாம் நினைச்சுக்கிட்டு எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்துல உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் அவங்கள சாட்சியா சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வளர்ந்த விதம் வேற, உன் மனைவி வளர்ந்த விதம் வேற. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய குணாதிசயங்களை அங்க காட்டினார். நான் பொய் சொல்ல,
நல்ல தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும். விடாதட்டி விடாதல மொச்சு விடிய ரெண்டு குத்துக்குள்ள மாப்பாவை குத்துறாங்க. அப்படி குத்தி குடம் வெளியே வந்துட்டா 5 இடிக்க அங்கோட இட்டில எல்லுவாத்திரி இட்டி சொல்லி கொடுக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? போட்டு தட்டி என்ன செய்ய போற? வாய்ப்புனா மொத்தமாவே மாறியாரு. 6 மாசம் கழிவுங்க. எத்தனை மாசம்? 6 மாசம். பிள்ளைகளை வாழ விடுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? வாழ விடுங்கள். ஏதோ ஒரு சின்ன காரியங்கள் நல்ல ஆலோசனை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு வசத்தை ஊத்தி விட்டுறாருங்க. நல்லதை சொல்லிக் கொடுங்க. பைபிளை காண்பித்து கொடுங்க. நீங்க யாரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவனம். இயேசுவை நோக்கி ஓடுங்க. உலகத்தை நோக்கி ஓடாதுங்க. உலக மனுஷனை நோக்கி நீங்க ஓடாதுங்க. தோத்து போயிருவீங்க. நீங்க விழுந்து போயிருவீங்க. உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க இழந்துருவீங்க. வாலிப வயசுல இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு நாள் உங்களை பைத்தியக்காரங்க முட்டாள்னு சொல்லுவான். என்ன இப்படி இருக்கிறா? எல்லாரும் இப்படி இருக்கிறா. இந்த பையன் மாத்திரம் இப்படி இருக்கிறா. எல்லாரும் இப்படி இருக்கிறா. இந்த பையன் மாத்திரம் இப்படி இருக்கிறா. இந்த பொண்ணு மாத்திரம் இப்படி இருக்கிறது. ஒரு காலம் வரும். ஒரு காலம் வரும். உன் ஆகாரத்தை தண்ணீர்ல போடு. ஒரு காலம் வரும். அந்த பிள்ளை பொண்ணடிக்கும். நீ அன்னைக்கே சொன்னா இயேசுவை பத்தி இப்படி இருக்கணும் இப்படி வாழணும்னு சொன்னாங்க. கேட்கல. உங்களுக்கு போடுவாங்க. எனக்காக ஜெபித்துக்கொள். புரியுதா தம்பி தங்கச்சிமார்களே? புரியுதா? ஆமா, சும்மா ஆட்டிட்டு குளிக்கிட்டு நடக்கிறது அல்ல. உங்களுக்கு போடுறோம். நீங்க அந்த இடத்துல ராஜா மாதிரி இருப்பீங்க. ராணி மாதிரி இருப்பீங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நீங்க நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில முடிஞ்சிடும். ஆசீர்வதிப்பா. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச புருஷன் காரியங்கள் ஏதோ வசதியில குறைவா இருக்கலாம், இல்ல ஏதோ சொன்ன மாதிரி எப்படியே இருக்கலாம். இப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படி ஆமா இது நல்ல இது அழித்த மாதிரி வேற யாரு? ஆமா இப்போ பிள்ளைங்க ஒன்றும் தெரியல. சரி இருக்கட்டும். அவன் எல்லாம் கண்டா இருப்பாங்களா இத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தங்களே இருக்கின்றது. உங்களுக்கு கருப்பு கிடைச்சா அது தங்கம் வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. உங்களுக்கு ஒயிட்டு கிடைச்சா அதுவும் தங்கம் வச்சுக்கிட்டு. உங்களுக்கு மாணவர் கிடைச்சா அதுவும் எனக்கு தங்கம் வச்சுக்கிட்டு. சரிதானா? அல்லேலூயா. பிரச்சனை இல்லை. அதுதான் ஆசீர்வாதம். அப்போ உங்க ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடணும். நீங்க இந்த உலகத்தை நோக்கி ஓடினீங்கன்னா எழுதி வச்சுக்கிடுங்க. என்னைக்கு நீங்க உங்க நிலை எப்படி ஆகுது தெரியாது. நிறைய விஷயங்கள் நான் பேசலாம், நிறைய காரியங்கள் பேசலாம். ஆனா நான் பேச விரும்பல. ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா லூக்கா 9:62 என்ன சொல்றதுங்கிறத நாம எடுத்து வாசிப்போம். லூக்கா 9:62 அதற்கு இயேசு லூக்கா 9:62 பக்கம் 95 அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஏசப்பா. நீங்க எங்க கையை வச்சிருக்கிறீங்க? கலப்பையில கையை வச்சாச்சு. ஏசப்பா மேல நீங்க நம்பிக்கை வச்ச பிறகு ஏன் திரும்பி பாக்குறீங்க? நீங்க ஏன் உப்பு தூணா மாறணும்? நீங்க ஏன் கர்த்தர் சொன்ன பாதையை விட்டுக்கிட்டு இல்ல ஆண்டவரே நான் இப்படி ஒரு பாதையில போவேன்னு சொல்லி உங்க குடும்பங்கள் ஏன் உடையணும், சுக்குநூறாகணும், உங்க வாழ்க்கை ஏன் சீரழிஞ்சு போகணும்? சொல்லுங்க. கர்த்தர் காண்பித்து கொடுத்த வசனம் தான் வழி. இந்த வசன வழியாக இருந்துச்சுங்க சோத்திரம் ஓட ஆரம்பிங்க. இந்த வசனத்தின் வழியாக பாதையாக ஓடுங்க. கண்மலையாக இயேசு கிறிஸ்துங்கிற அந்த துருவத்துக்குள்ள என்ன செஞ்சிடலாம்? உள்ள போயிடலாம். பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா சொல்றாங்க இந்த
காரியத்தை வசனத்தை கலப்பின் மேல கைய வச்சுட்டப்பா நீ எனக்கு திரும்பி பார்க்காது பிடிச்சுக்க அதை உழுது எழுச்சி முடிச்சு எழுச்சி அப்புறம் நீ எழுச்சி வெளியே வந்து ரெஸ்ட் எடு உனக்கு பலம் உண்டு உனக்கு பலம் உண்டு நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆமா சங்கீதத்தின் புத்தகம் 78வது அதிகாரம் என்று நினைக்கிறேன் 8வது வசனத்தை வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க இருதயத்தை செவ்வாய்ப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். புரியுதா உங்களுக்கு? இருதயத்தை என்ன செய்யணும்? செவ்வாய்ப்படுத்தணும். உங்க இருதயத்தை என்ன செய்யணும்? செவ்வாய்ப்படுத்துங்க. கருத்துல கைய வச்சாச்சு, திரும்பி பார்க்காதுங்க. அந்த முரட்டாட்டம் நமக்கு வேண்டாம், அந்த மற்ற காரியங்கள் நமக்கு வேண்டாம். நான் இப்பொழுதும் சொல்றேன், இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள். உங்கள் பார்வைகள் எல்லாம் இயேசுவை நோக்கி இருக்கட்டும். அந்த ஓட்டத்தை நீங்க ஓடுங்க. நிச்சயம் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காத காரியத்தையும் எண்ணாத காரியத்தையும் கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சுவார். அல்லேலூயா. நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, நீங்க சிந்திக்க மாட்டீங்க, ஆனா தானாக ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும். இந்த காலத்துல நமக்கு ரொம்ப அவசியம், உங்க விருப்பத்துக்கு ஓடாது, இயேசுவை பாருங்க, இயேசுவை கற்றுக் கொடுங்க. உங்க குடும்பத்துல உங்க புருஷனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பெற்றோர்களுக்கு இயேசுவை காண்பித்துக் கொடுங்க. இயேசுவை நோக்கி ஓட சொல்லுங்க. அந்த ஓட்டம் ஆசீர்வாதமாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் போராட்டம் இருக்கும், இது எதுவும் செய்யாது. ஆனா சாத்தானை நோக்கி நீங்க ஓடும்போது, உலகத்தை நோக்கி ஓடும்போது அது சமபூமி, அது ஒரு பிரச்சனை இருக்காது. அது இடுக்கமான வாசல் அல்ல, அது திறந்த வாசல். ஆனால் அந்த வாசல் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். நான் எப்பவும் சொல்லுவேன், பிசாசு உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா செய்வான், ஆனா கடைசியா உங்களை கைவிட்டு உங்களை அவமானப்படுத்திடுவான். ஈசப்பா கிடையாது. அல்லேலூயா. ஈசப்பா செய்ய மாட்டார். நீங்க அவரை நோக்கி ஓடும்போது ஒரு ஒரு முள்ளு குத்திட்டு இல்ல நீங்க தடுமாறி கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்களை தூக்கி என்ன செய்வார்? நிறுத்துவார். சாத்தா நிறுத்த மாட்டான், சாத்தா அதிலேயே போட்டு உங்களை மிதிப்பான். ஆனா ஏசப்பா அப்படி கிடையாது, தூக்குவாரு, உங்களை தூக்கி நிறுத்துவாரு. உங்களை மறுபடியும் என் மகனே, என் மகளே, என்ன நோக்கி ஓடு, உனக்காக நான் சிந்தின ரத்தம் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, வீண் போய்விடக்கூடாது. உனக்காக நான் இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சேன், உனக்காக நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன், எல்லாம் உனக்காக, எல்லாம் உனக்காக. உன் மேல் இருக்கிற அன்பு நிமித்தமாக. நீ பிசாசுடைய பிள்ளை அல்ல, நீ என்னுடைய பிள்ளை. என்னை நோக்கி ஓடிவா, என்னை நோக்கி நீ என்ன செய், உன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பி. உலக காரியங்களை நோக்கி ஓடாத, உலக பாரம்பரியங்களை நோக்கி ஓடாதுங்க, உலக சிற்றின்பங்களை நோக்கி ஓடாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்தவர்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, சம்பூர்ணமாய் ஆசீர்வாதமாய் நீங்க இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்திருக்கிறத பூரணமாக நீங்க என்ன செய்யுங்க, அனுபவிச்சுங்க. உங்களுக்கு எது இருக்கிறது, உங்க வீட்டுக்குள்ள எது இருக்கிறதோ அது பூரணம். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இது, அது பூரணம். பூரணம் என்றால் எல்லாம் நிறைவோடு கூட. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த தகப்பனுக்காக ஸ்தோத்திரம், தாய்க்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்யுங்க, உங்கள் ஓட்டத்தை கிறிஸ்துவுக்கு நேராக ஓடுங்க. எனக்கு கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த ஊழியருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலையும் குறைகளை கண்டுபிடிச்சிட்டு போகாதுங்க, விழுந்து போயிருவீங்க, ஒத்துரு விழுந்து போயிருவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். இயேசுவை நோக்கி ஓடும்போது
சில நேரங்களில் என்ன செய்யும் பாருங்க, சமபூமியில நிக்க ஆண்டவர் நிக்க சொல்லல, என்ன நோக்கி ஓடிவோம். மலைக்கு ஓடி வரும்போது முள்ளு கிடக்கும், கண்டு கிடக்கும், எல்லாமே கிடக்கும். அதுல தடுமாற்றம் உண்டாகும், கீழே விடும், அடிபடும், காயங்கள் உண்டாகும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அந்த காயங்களை எல்லாம் நீங்க பூசி என்ன செய்யணும், எழுப்பி ஓட வைக்கணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வேலையாக இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களையும் வீட்டுகள்ல, குடும்பங்கள்ல ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துல எல்லாம் குற்றப்படுத்த போகாதுங்க. வீடு இடிஞ்சு போயிடும், சோத்திரம். குடும்பம் நாசமா போயிடும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, தோத்திரம். இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை நோக்கி நீங்க ஓடுங்க. எல்லாம் உங்களுக்கு என்ன ஆயிடும், புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு மனுஷன் உங்களை ஏமாத்தி போயிருக்காங்க, ஆதிப்புதான் போவாங்க போயிட்டு, அல்லேலூயா, ஐயோ என்ன ஏமாத்தா சொல்லி உட்கார்ந்து ஆடிட்டே. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க இயேசுவை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீ உங்களுக்கு அது சாதாரண. இது அதான் நான் இப்பதான் எல்லாமே எனக்கு பழகிடுச்சு. உலகம் இப்படிதான், மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயங்களும் ஒவ்வொரு விதத்துல இருப்பாங்க. இதுல நம்ம யாரை நினைச்சு துக்கப்படுறதுலயும் ஒண்ணு இல்ல, சந்தோஷப்படுறதுலயும் ஒண்ணு இல்லை. நல்லவன் கெட்டவனா மாறிடுவோம், கெட்டவன் நல்லவனா மாறிடுவோம். அல்லேலூயா. இதுதான் இந்த உலகத்துல நீங்க நடக்கிறது. நம்ம எந்த மனுஷன் ரொம்ப மோசம் சொல்றோம்னா அவன் திடீர்னு நல்லவன் ஆகிடும். என்ன மனுஷன் நல்லவன் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம், அந்த மனுஷன் பாத்தீங்களா ரொம்ப குருடமா மாறிடும். இதுதான் உலகம். அப்போ இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னா நீங்க இயேசுவை நோக்கி ஓடினாதான் நம்ம கடந்து போக முடியும். எல்லாருக்கும் இப்படியா இருக்கு, ஐயோ இப்படி ஆயிட்டு, அப்படி ஆயிட்டு, ஐயோ நான் இப்படி அப்படியெல்லாம் உங்களுக்கு வரவே செய்யாது. சரி, நம்முடைய வேதம் இதை சொல்லுகிறது இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க மறுபடியும் இயேசுவை நோக்கி தான் ஓடுவீங்களே தவிர நீங்க நிக்க மாட்டீங்க. நின்ன ஒரு மனுஷனுடைய அனுபவத்தை நான் சொல்லி தரட்டுமா? நின்ன ஒரு மனுஷன் பேர் வாசிங்க, அந்த வசனத்தை குறிச்சு வச்சிருக்கிறேன், அதை வாசி நான் முடிச்சிடலாம். ஆமா, அதை குறிச்சு வச்சதான் என்னன்னு எனக்கு தெரியல. சோத்திரம், அவன் குறிச்சு வச்சிருக்கேன். ஆமா, யோவான் 18வது அதிகாரம், யோவான் 18 25 வாசி. ஓடாம நின்னவருக்கு நிலைமை பார்ப்போம். யோவான் 18:25 எடுத்தீங்களா? சீமோன் பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவருடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். நான் அல்ல என்று என்ன செஞ்சா மகிழ்ந்தான். அடுத்த பிரச்சனையை பார்த்து குளிர் காய்ச்சிக்கிட்டு அதிலே இருக்கிறது. புரியுதா? அடுத்த குடும்பத்தினுடைய பிரச்சனை, அடுத்த வீட்டு பிரச்சனையை செலவுகளுக்கு கேட்கிறதுல இருக்கே ஆனந்தம். எப்பா கேட்காது. அடுத்தவங்க குடும்ப கதையை போய் உட்கார்ந்து கேட்காது. அடுத்தவங்க மனைவிக்க பிரச்சனையை கேட்காது. அடுத்தவங்களுடைய புருஷனுடைய கதைகளை கேட்காது. நல்ல புரிந்து தொலைச்சு கேட்போம். அப்புறம் எப்படி தொலைச்சி இது ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு. புரியுதா உங்களுக்கு? ஊழியர்களுக்கு ஒரு வீட்டுக்கு முன்ன தொலைச்சி கேட்போம். எப்படி கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கொள்ளாமா, பையன் கொள்ளாமா, எப்படி உனக்கு என்னப்பா, நீ போ பண்ணு, நல்ல புத்திகளை விட்டு போயிட்டு. அல்லேலூயா. ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா அதற்காக ஜெபிப்பதற்கும் வசனத்தை காண்பித்து. அல்லேலூயா. நான் ஒரு குடும்ப கதையை கேட்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும். புரியுதா? யாராவது கணவன் மனைவி ஏதாவது அதை அப்படி இது அப்படின்னா ஸ்டாப் பண்ண சரி, ஒரு அளவுக்கு மேல இது பண்ண மாட்டேன், சொல்லக்கூடாது. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அவ்வளவுதான் சொல்றேன். அப்போ
அடுத்தவன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். பேரர் என்ன செய்யறாரு? அங்க என்ன நடக்குன்னு பார்த்து குளிர் காய்ச்சிட்டு இருக்கிறார். நம்ம உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, குளிர்காயம். அர்த்தம் காரியங்களே தெரியா, குளிர்காயம். இந்த பேரும் குளிர்காயம் தான் நின்று கொண்டிருந்தார். இருக்கா பைபிள்ல? ஓடாம என்ன செஞ்சிருந்தார்? நின்று கொண்டிருந்தார். எங்க ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடி இருக்கணும். அவர் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். சம்பவம் என்ன? மறுதளித்தார். மறுதளித்தார். நீங்க நின்னீங்கன்னா மறுதளிப்பீங்க. நீங்க இயேசுவை நோக்கி ஓடிங்கன்னா நீங்க மறுதளிக்க மாட்டீங்க. என்ன, நீங்க இயேசுவை நோக்கி ஓடுறதுனால உங்களுக்கு தரக்கூடிய கரண்ட் அந்த காரியத்தை கட் பண்ணிட போறாங்களா கவர்மெண்ட்ல? இவன் கிறிஸ்தவன், அதனால இவனுக்கு இங்க எந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சொல்ல போகுதா? நீங்க அதை நம்பவே செய்யாதுங்க. அப்படி எதுவும் வராது. அல்லேலூயா. அப்படி எதுவுமே வராதுங்க. எல்லாமே ஒரு பூச்சாண்டி, வரவே செய்யாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியில தான். வேற யாரும் எவனும் ஒண்ணும் உங்களை செய்ய முடியாது. ஒரு கிறிஸ்தவனை என்னைக்கு தியானம் பண்ணி சொல்ற எவனும் எதுவும் செய்ய முடியாது. சில ஊழியர்கள் பழக்கெடுத்து எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் பைபிளை படிக்க சொல்லுங்க. யாரும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இதை ஒரு மாம்சத்துல சொல்லல, பைபிளை வச்சு நான் சொல்றேன். ஆவில நிறைஞ்சு சொல்றேன். ஒரு பேருக்குள்ள ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க இந்நாட்டு மன்னர்கள். உங்க ரேஷன் கார்டோ உங்க ஆதார் கார்டோ யாரும் கட் பண்ண போறது கிடையாது. கடைசி காலத்துல இந்த கார்டு வேணும். இந்த கார்டு என்ன செய்யணும்? வேணும். அன்னைக்கு இந்த சட்டம் வந்தா ஓகே, வெற்றி. நீங்க எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவங்க சந்தோஷமா இருந்துடுங்க. ஆனா அன்னைக்கு 666 சொல்லி ஒரு முத்திரை கிடைக்கும். முத்திரைன்னா அது ஒரு கார்டா இருக்கலாம். அது என்ன செய்யலாம்? அதை ஒன்று கொடுத்தாலும் உங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்கும். அதை ஒன்று கொடுத்தாவே நீங்க என்ன செய்யலாம்? உலகத்துல நீங்க எங்க வேணாலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். என்னப்பா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே கொலைக்குள்ள போயிருவீங்க. நம்ம எல்லாம் போயிருவோம். வரும். ஆனா என்னைக்கு வரும்னு தெரியாது. அல்லேலூயா. மற்றபடி இப்படி வந்துடும் அப்படி வந்துடும் சொல்லிக்கிட்டு இந்த பயம் இருக்கிறது, இந்த அவரு இவரு வந்துட்டாருன்னா நம்மள அப்படி பண்ணிடுவாரு. யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்திய தேசம்ங்கிறது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். தோமாவுடைய பாதம் நடந்த தேசம். இந்த தேசத்தை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. இது புண்ணிய பூமி, இது ஆன்மீக பூமி, இது சாக்கட பூமி அல்ல. இது தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற பூமி அல்ல, தெய்வம் உண்டு என்று சொல்லுகிற பூமி. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடிகிறது. சோத்திரம். தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்களை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர முடியாது. நீங்க அவங்க ஒண்ணே கேட்டீங்கன்னா 9 கேட்பான். ஆனா இந்த பக்திமான்கள் அப்படி இல்லை. இவர்களை நீங்க பிடிச்சிக்கலாம், கொத்து கொத்தா கொண்டு வந்துடலாம். அவன் எவனாவது ஒருத்தர் என்ன செய்யலாம்? ரசிக்கப்படலாம். அவ்வளவுதான். அப்போ நின்ற கூடாது. நின்னுனா மறுதளிப்போம். என்னொருத்த நின்று என்ன செஞ்சா பாருங்க, காட்டி கொடுத்தான். அதே அதிகாரத்துல சோத்திரம் 18:5 வாசிங்க. அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த நின்றார். நிற்காது. ஓடும்போது தடவர் வந்தவர் நின்றுட்டீங்க. பிசாசு நான் முடிச்சுக்கிட்டோம். அல்லாக்க நிற்காது. ஓடு. இயேசுவனுக்கு ஓடு. வாழ்க்கை ஒரு முறை. உங்க வாழ்க்கை ஒரு முறை. எவ்வளவு வருஷம் நீங்க வாழ்வீங்கன்னு தெரியாது. அந்த வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சமாதானமா, ஒரு பரிசுத்தமா, ஒரு நீதிமான், பைபிள் சொல்லுது நீதிமான் அந்த துருகத்துக்குள்ள என்ன செய்வான்? ஓடி ஒழிப்பான். ஏன் அப்படி நம்ம வாழக்கூடாது? நீங்க ஏன் அப்படி வாழக்கூடாது? ஏன் இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படுறோம்? இந்த மாதிரிப்பட்ட ஒரு கிருபையான ஒரு வாழ்க்கையை நம்ம ஏன் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்?
ஒரு இந்திய தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் இருக்கிறது, ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம். எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்கும். நம்மள மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது, நம்மள மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது. கேட்குறீங்களா? கேளுங்க, வேண்டாம் போய் பாருங்க, பேப்பர்ல எல்லாம் வரும். 100 கோடி சொத்து. எத்தனை கோடி சொத்து? 100 கோடி சொத்து. இந்த 100, நான் சொல்றது 15 வயசு பிள்ளை, 16 வயசு பிள்ளைங்க. அவங்க அந்த அர்ப்பணிப்பு 100 கோடி சொத்தை அப்படியே செஞ்சிருவாங்க. ஒரே பொம்பளை பிள்ளைங்க. நான் சொல்றது உண்மைங்க, சமீபத்தில் கூட நடந்தது. ஒரே பெண் பிள்ளை, அது திருமணம் நடக்கக்கூடாது. 2வது கொஞ்ச காலம் வந்து பிச்சை எடுத்தா சாப்பிடணும். நிறைய சிஸ்டங்கள் இருக்கும். நிறைய வெறும் வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும். இந்த உலக பிரகாரமான எந்த ஒரு இதுகளுக்கு போகக்கூடாது. இதுல ஒரு துரும்புண்டைக்கு நம்ம இருக்கிறோம். எத்தனை கோடி? 1 கோடி 200 கோடி. நிறைய இப்ப செய்தி வந்துட்டு எனக்கு அவங்கள பார்த்த ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரே, இவர்களல்லவா எப்படி முடியும்? அதாவது அவங்க யாரை வழிபடுறாங்களோ வழிபட்டு போக, அவங்க நம்பிக்கையை பாருங்க. நம்பிக்கை தயவு செய்து ஒரு கிறிஸ்தவ பையன் பிள்ளைகளெல்லாம் இதெல்லாம் நீங்க பாருங்க. அப்படியா கொஞ்சமாவது நமக்கு கொஞ்சம் சூடு வரட்டும். எதையுமே அவங்க விரும்ப மாட்டாங்க. இது ஆந்திர தேசத்துல ஒரு கிராமம் இருக்கிறது, ஒரு ஆசிரமம். சின்ன சின்ன பையன்கள் பிள்ளைங்கள். நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். சமீபத்தில் அதை குறித்து ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. கரண்ட் கிடையாது, செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, ஹிந்துக்கள் தாங்க. ஆனா ஏதோ ஒரு இதை பின்பற்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. எப்படி இருக்கு? நான் முடிஞ்சு சொல்லிக்கிட்டு அர்ப்பணிப்பை பாருங்க. நம்ம ஏசப்பா அப்படி சொல்லல, நீ ஒண்ணுமே பயன்படுத்தாத, நீ ஒரு மூலையில போய் உட்காரு அப்படி சொல்லல. என்ன நோக்கி ஓடு, நீ நல்ல சாகு, நீ நல்ல ட்ரெஸ் போடு, நீ காரில் போ, நீ வீடு கட்டு. ஆனா நீ பாவம் செய்யாது. நீ ஒரு நீதிவானாய், அந்த நீதிவான் என்ன நோக்கி நீ ஓடிப்பா. நீ சமூகத்தில் நிற்காது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்த்து வாய்ப்பு வந்து நிற்காது. நீ அதை குறித்து சிந்திக்காது. நான் பெருமைக்கு சொன்னேன். நான் எனக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தாலும் இதை நான் சாட்சியா நீங்க சொல்றேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பெரிய அளவுல எனக்கு ஒரு ஆசை கிடையாது. கார், அப்படிப்பட்ட கார் வாங்கணும், ஃபிளைட்ல போகணும், அங்க போகணும், இங்க போகணும், அப்படி உண்மையா சொல்றேன். நான் பைபிளை வச்சு சொல்றேன். ஆசை கிடையாது. கிடைச்சா வாங்குவியான்னு கேட்டா வாங்க. ஆனால் என் கண்ணை எங்க வைக்க மாட்டேன், அதன் மேல் செலுத்த மாட்டேன். என் கண்ணு பூரா அதுல இருக்காது. போயிட்டே ஒரு வீடு, வீடு கிடைச்சு அதை சுத்தமா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. என் ரூம் எல்லாம் பார்த்தாச்சுன்னா அப்படி எங்க வீடே பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய மாதிரிதான் இருக்கு. உள்ள எதையும் யோசிக்க மாட்டேன். நான் போய் பேசுறேன், நான் மனசார அது மேல எனக்கு கண்ணு கிடையாது. ஆனால் பாதுகாப்பு நான் பார்ப்பேன். நமக்கு பாதுகாப்பு அவசியம், ஒவ்வொரு அவசியம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் முழுக்க அறிவுள்ளே போகும். அதை நான் சிந்திக்க மாட்டேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த எண்ணம் இருக்கிறதுனால ஒரு காரை பார்த்தேன், அப்பா அந்த பாஸ்டர் இனோவா கார் வச்சிருக்காரு, நானும் இனோவா கார் தான். அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆடிக்கார வச்சிருக்காரு, நானும் ஆடிக்கார. நீ ஆடியா இருந்தாலும் குவாடியா இருந்தாலும் ஒரு நாள் ஒண்ணு என்ன செய்யணும், 4 பேர் பிணமா தான் தூக்கிட்டு வரும். ஆடிக்காரோட நடக்கணும் போல இந்த மைண்ட் உங்க இருந்துன்னு வச்சுக்கோங்களா,
நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு ஜெயிச்சாச்சு. அல்லேலூயா. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு வச்சுக்கலாம். கடைசியா நமக்கு 6-2 தான். எத்தனை? 6-2. நம்ம கூடி 6 தான் உள்ள போவார். 4 தான் தான். அப்படிதானே? ஆமா. அப்ப 4-2 தான். எல்லாருடைய முடிவு அவ்வளவுதான். ஏன் இந்த எண்ணம் வரமாட்டேங்குது நமக்கு? ஏன் இந்த சிந்தனைகள் உங்க இதயங்களுக்குள்ள வரமாட்டேங்குது? ஆசைப்படாதுங்க, ஆசைப்படாதுங்க, ஓவர் ஆசைப்படாதுங்க. அதிகமான ஆசை கணவன் மனைவி பிரிந்து போயிருவீங்க. அதிகமான ஆசை உங்க வாழ்க்கையில எதிலையுமே திருப்தி இருக்காது. அதிகமான ஆசை உன் வாலிபம் சீரழிந்து போயிடும். அதிகமான ஆசை உங்க வாழ்க்கை சூரியமா போயிடும். சூரியன் சொன்னா ஜீரோ ஜீரோ ஜீரோ. இயேசுவை நோக்கி ஓடுங்க, நிக்காதுங்க, நின்று பார்க்காதுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி பார்க்காதுங்க, அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் உள்ள என்ன நடக்குன்னு கேட்காதுங்க, மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யாதுங்க, காது கொடுத்து கேட்காதுங்க. அவங்க என்ன பேசுறாங்க, அடுத்த என்ன பேசுறாங்க கேட்டு அதை அப்படியே கேட்கணும். என்ன செய்ய போறீங்க? அவன் உங்களே கேவலமா பேச உட்காந்து கேட்டுட்டு அவசியமா? பைபிள் சொல்லுது கேட்காத, கோட கேட்காத, அடுத்த பேச்சு கேட்காதுங்க, தேவையில்லாத பேச்சுகளெல்லாம் கேட்காதுங்க, குளிர் காயாதுங்க. என்ன பேசுறாங்க? கணவன் மனைவி என்ன பேசுறாங்க, ரூல்ல என்ன பேசுறாங்க கேட்காதுங்க. அதிகம் 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 கேட்காதுங்க. 2 பேர் பேசுறாங்க, தள்ளி போயிருங்க. கணவன் மனைவி சேர்ந்து ஒரு காரியங்களை பேசிக்கிட்டு இருக்காங்களா, தள்ளி போயிருங்க. வயசானவங்க இப்படி சொல்றீங்க, வருத்தப்படாதுங்க. நாளைக்கு 4:25. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நமக்கு நான் ஓப்பனா சொல்லலாம், சரியான ஸ்டெடி சரியான காரியம் நமக்குள்ள இல்ல. நம்ம ஒரு மரமண்டையா இருந்துட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்களை இது எங்க போய் முடியும் தெரியுமா? சில நேரங்கள்ல சோத்திரம் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளதான் நம்ம போக வேண்டியது. கேட்காதுங்க. அடுத்த வீட்டு கதை உங்களுக்கு கேட்குன்னா அந்த இடத்துல நிக்காதுங்க, தள்ளி போயிருங்க. அந்த கதை உங்களுக்கு கேட்க புரியுதா? அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, தள்ளி போங்க. இந்த அனுபவம் இருக்கா நமக்கு? இங்க இருக்கும் வாட்ட போடுங்க. நான் என் வாலிப வயசுலேயே சொல்றேன், 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, 2 பையன் வார்த்தை பேசுறாங்க. எங்க நண்பர்கள் 2 பேரும் சின்சியரா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே போவார், நான் பேச வேண்டியது. நான் போய் பேசுறேன் எப்போ? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக. புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஏதோ அவங்களுக்குள்ள ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த நிறைய நம்ம இது செய்யக்கூடாது. நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், நான் தனியா போயிருக்கேன். நான் போய் பேசுறேன். அதில் பேர் என்ன பேசுறீங்க, என்ன அதெல்லாம் ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அசிங்கம் அசிங்கம். அவன் என்னத்தையும் பேசிட்டு போறான், அவன் கூட சொல்லன்னா சொல்லிட்டு போறான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா அல்லேலூயா. சொல்றா. ஏன்னா குடும்பங்கள் கட்டமைக்கப்படுறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஒரு குடும்ப ஆசீர்வாதம் கூட்டம். ஏன்னா ஒரு குடும்பத்துடைய ஆசீர்வாதம் தான் ஏசப்பாவுக்கு சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? ஒரு குடும்பத்துடைய சமாதானம் தான் இயேசு கிறிஸ்து அங்கே கிரியை செய்யலாம்னு அர்த்தம். நமக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல ஸ்டெடி கிடையாது. நல்ல இது இன்னைக்கு சொல்றேன். நம்ம இன்னைக்கு எந்த சபைகளை நான் பார்க்கிறோம்னா ஒரு 10 தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா குடும்பங்களுக்கு தேவையான காரியங்களை இந்த வேதத்திலிருந்து நம்ம எடுத்து போதிக்கிறோம்னா குடும்பங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு வளர்ற ஜெனரேஷன்ல அன்னைக்கு என்ன செஞ்சோம்? ஒண்ணும் இல்லாம போயிடும். இதை கேட்டு ஒண்ணும் இல்லாம போகலாம். அது அதுக்கு தலையெழுத்து. அது யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள், நமக்கு பேச வேண்டிய காரியங்களை கட்டாயம் பேசுவார். எழுப்போமா? ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். அப்போ பைபிள்
சொல்லுது, வசனம் என்ன சொல்லுகிறது? நிக்காம நின்றார்.